பிரைஸ் த லார்ட். சியோன் மினிஸ்ட்ரிஸ் மூலம் யாவரோட கர்த்தர் பேசுகிறார். எல்லாருக்கும் நன்றி செலுத்துக்கிறோம். நித்தின் சேனல் மூலம் அதுக்காக நன்றி. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமலோ ஆண்டவரே, இந்த தேவனா இருக்கிற கர்த்தாவே, இது ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரீபா சாந்த ரபா, யாரோ ஒரு அம்மா இருக்கிறீங்க, துணி கூட நீ சரியாக துவைக்காமே அப்படியே வச்சு பல நாட்கள் இருக்கும், அப்படியே பழைய துணியாக இருக்கும். அப்படிப்பட்ட சோம்பேறி ஆவி இயேசு நாமத்தில் கர்த்தர் நீக்கிறார். இயேசு நாமத்தில் நீக்கிறார். இப்பொழுதே ரீபா சாந்த ரபா, கர்த்தரோட கரம் இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. இன்னைக்கு உமென்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பெண்கள் எப்படி வாழணும், பெண்கள் எப்படி ஜீவிக்கணும், எப்படி அவங்களை ஜபிக்கணும்னு அந்த தலைப்புல தான் இன்னைக்கு ஆண்டவரை பேசுறார். இப்போ 1 பேதுரு 3வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5 1லாம் நினச்சி 5 வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா, தன மனைவி ஸ்திரீ பெண்களே, நீங்கள் உங்கள் சுய புருஷன் உங்கள் புருஷங்க அவங்களுக்கு கீழ்ப்படி இருங்க. நீங்கள் யாவரும் வசனம் இல்லாமல் பயத்த கூடையும் உங்களோட நடவடிக்கை பற்றி தான் உங்கள் வசனம் இல்லாமல் உங்கள் மனைவி மாறங்கள் உங்களை அன்பு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணா சொன்னால் ஆண்டவர் சொல்ற பெண்கள் தன புருஷங்களுக்கு கீழ்ப்படி நடத்திக்கணும்னு ஆண்டவர் பேசுகிறார். எல்லா மனைவி மாறுங்க தன புருஷங்களுக்கு கீழ்ப்படி நடத்துக்கணும். கணவர் என்ன சொல்றாங்களோ அது கீழ்ப்படி அந்த மனைவி நடக்கும் போது அந்த புருஷனு குடிக்கார இருந்தாலும் உன்னோட நடவடிக்கை பற்றி உன்னோட சத்பிரவர்த்தனை பற்றி தேவன் அவளை மாற்றி தருவார். ஒரு நாள் ஒரு சாட்சி நான் கண்டேன். ஒரு மேக்சின்ல ஒரு சாட்சி போட்டிருந்தாங்க. அந்த அவரு நல்லா ஞாயிற்றுக்கிழமைன்னா நல்லா குடிப்பாரா. அந்த மனைவி ஒரு வார்த்தை சொல்லாமே எல்லாமே டேபிள் மேல ஆயத்தம் பண்ண வச்சு அந்த அம்மா ரூம்குள்ள போயிடுமா. இப்படி கொஞ்ச நாள் நடந்துட்டு இருக்கும் போது அவரை போய் நேராக போய் அந்த ரூம்குள்ள ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வரலையா. அந்த கதவை திறந்து பார்த்தார என்ன பண்றாங்கன்னு சொல்லி உள்ள பார்த்தாங்கன்னு அந்த அம்மா முட்டி போட்டி, ஆண்டவரே என் புருஷனை மன்னியும் ஆண்டவரே, இன்னும் புருஷனை நீ மன்னித்து கொடுமா ராஜான்னு சொல்லி கதறி ஜபிக்கிறதாம். அந்த ஜபத்தை கேட்ட அந்த புருஷனோட மனம் மாறி அன்னைக்கு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டி அந்த அம்மா நேசித்தாரா. மகளே, இன்னைக்கு உங்க புருஷன் குடிக்கிறாரா இருக்கிறாரா, சோம்பேறியா இருக்கிறாரா, உன்னை நேசிக்கவே இல்லை, இஸ்தரம்மா பாலும் முர்தாயக்கு சிலுவுல போட்டு தொங்க வைக்கணும்னு சொல்லி ஆமோன் நினைக்கும் போது இஸ்தரம்மா உபவாசத்தை இருந்து யூதா முழுசு அவங்க ஜாதி முழுசுதா ராஜா கலந்து காப்பாட்டுச்சு. யாரு தூக்கு போடணுமோ சிலுவுலன்னு சொன்னாங்களோ அந்த ஆமோன்னு போட்டுட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நீங்க ஜெபம் பண்ணு மகளே. உனக்கு எதிர்த்து பேசுற மக்களை உண்டு, உன்னை அவமானப்படுத்தி பேச மக்களை உண்டு. நீ ஜெபம் பண்ணதை நீ கத்துக்கம்மா. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்க புருஷன் குடிச்சிட்டு இருக்கலாம், உங்க புருஷன் சோம்பேறியா இருக்கலாம், உங்க புருஷன் படிக்காம இருக்கலாம், உங்க புருஷன் உன்னை அடிச்சிட்டு இருக்கலாம், உன்னை நேசிக்காம இருக்கலாம், அவங்க தாய்மார் அதிகமா நேசிருக்கலாம். எப்படி இருந்தாலும் உன்னோட அன்புனாலும் அந்த புருஷனை நீ மாத்திக்கோ மகளே. தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படும் போது இயேசு உன்னை விசேஷம் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் பாருங்க, நல்லா நம்ம செடப்பூ வச்சுட்டானா நம்ம கணவர் நம்ம நல்லா பார்த்துக்குவாருன்னு நினைப்பீங்க. நம்மள புடவை கட்டிட்டு நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம கணவர் நம்ம நேசிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நல்ல ஒரு இருதயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது. அவங்கள மனைவி ரொம்ப கருப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு சரியா எவ்வளோ ஞானம் இல்லை, அறிவே இல்லை அந்த அம்மாக்கு. அவங்கள பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் உலகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது, எப்படி இருக்கணும்னே தெரியாது. ஆனால் அந்த அம்மானை அந்த புருஷன் நல்லா நேசிக்கிறாரு.
அப்போ நான் பார்த்தேன், என்ன இருக்குது இந்த அம்மாக்குள்ள, என்ன குணம் இருக்குது, இப்படி உங்களுக்கு புருஷன் உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்களன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்காக சவும்பா அப்படி நினச்சிட்டு இருக்க யோசனை பண்ணிக்கும் போதும் அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டு என்ன தெரியுமா, அவங்களுக்கு புருஷனை நான் பயபக்தியோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புருஷனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு புருஷனை அவங்களுக்கு கனப்படுத்துறாங்க. எல்லாரும் முன்னாடி சாந்தி கணக்குறாங்க. அவங்களோட குணாதாசயத்தை பற்றி எல்லாரும் அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. அவரோட தாய்மார் இருக்கலாம், அவரோட சொந்த ஜனங்களாக இருக்கலாம், அவரோட அக்காமாரில் இருக்கலாம், அவங்களோட தண்ணிகள் இருக்கலாம், அண்ணங்கள் இருக்கலாம், அண்ணன் தம்பிகள் இருக்கலாம், எல்லாரோட அந்த அம்மா நல்லா பழகிடி அவங்களுக்கு கீழே படி நடத்துக்கிறது பார்க்குறோம். அவங்கள ஒரு குணம் இருக்குது. எல்லாம் அவங்களுக்குள்ள இவங்களுக்கு தான் நல்லா வசதி பணக்காரியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா எல்லா சேர்ல உக்காருனாலும் இந்த அம்மா அப்படியே கீழே உக்காருவாங்க. அதெல்லாம் கீழே படி இருக்கிற காரியங்கள், தன்னை தாழ்த்திக்கிற காரியங்கள், இத்தனை எல்லா காரியங்களையும் அந்த அம்மா பார்த்து அவரை பார்த்ததுனால தான் அந்த அம்மா நேசிக்கிறாங்க. உங்களை அழகை பார்த்து நேசிக்க மாட்டோம். நம்ம அழகா இருக்கலாம், நல்லா பூ வச்சு நம்ம நல்லா புடவை கட்டி பியூட்டி பார்லருக்கெல்லாம் போயிட்டு நம்ம லைப்ரோஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா பிளேச்சிங்கெல்லாம் பண்ணால் நம்ம கணவரை நம்ம நேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களமோ? அப்படி நேசிக்க மாட்டீங்க மகளே. அப்படி நேசிப்பவருக்குள்ள வராது. ஒன்னே ஒன்று வரும் தெரியுமா, ஒன்று உள்ளம் நல்லபடியாக வரைக்கும் போதும் அவங்கள நேசிப்பாங்க. ரெண்டாவது உனக்கிட்ட சொல்கிறேன், புருஷங்களோட அன்பு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. புருஷங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் இயேசு கிட்ட எதிர்பார்க்குங்க. இயேசு கிட்ட அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அவருன்னு தான் நீங்கள் நேசிக்குதுன்னா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அப்படி தான் என் வாழ்க்கையில் நல்ல அவமானங்களை பட்டேன், நல்ல வேதனைகளை பட்டேன், நல்ல கண்ணீர்களை பட்டேன், நல்ல துக்கங்களை பட்டேன். நான் நேசிக்கிற மனிதர் மூலம் நான் அவமானங்கள் படும்போதும் நான் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தேன். அதிகமாய் ஆண்டவர் இடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிக நேரம் ஆண்டவரோடு நான் தொடர்ந்து இருந்தேன். அந்த இயேசு என்னை தலையா வச்சுட்டார். இன்னைக்கு நம்ம தேவனா இருக்கிற அம்மா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பத்தை ரகசியங்களை எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. உன் குடும்பத்தை விஷயங்கள் உங்க அக்கா மாருங்களுக்கு அண்ணா மாருங்களுக்கு சொல்லாதீங்க. நீ கோப்புப்பட்டு சண்டை போட்டு உங்க தாய் வீட்டுக்கு போய் இருக்காதீங்க. இருந்தாலும் சத்தியனாலும் உங்க அத்தா வீட்டுல தான் உங்க புருஷனோட சத்தி போனவனி ஒரு நிர்ணயம், ஒரு இதுக்கு நீங்க வாங்க, ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காலத்திலையும் உங்க குடும்ப ரகசியங்களை எடுத்துட்டு போய் மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. வேலை செய்யற இடத்துல சொல்லாதீங்க. அதெல்லாம் இயேசுக்கு மறுதலை வச்சுக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, இந்த புருஷனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நம்ம தேவனோட இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுப்பாங்க மகளே. ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்க புருஷன் சரியாம பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க தாயாரை நல்லா நேசித்து உன்னை நேசிக்காம இருக்கலாம். இல்ல அக்காமாரை நல்லா நேசித்து உன்னை நேசிக்காம இருக்கலாம். அவங்கள அம்மானு நேசிக்க போல அவங்க அம்மா கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணன் தம்பிகள் இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அக்காமாருங்கள் இந்த காலை வீட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வீட்டுல பார்த்தா நாத்தனாரங்களை தான் நல்லா வீடு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கையால தான் அந்த வீடு நடத்திட்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க காணப்படலாம். அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்க இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட தாழ்மையோட இருங்க. நீங்க கண்ணீர் விட்டாதீங்க. கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவனே உங்களை தூரம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான மகளே, இன்னைக்கு அம்மா நீங்க இருக்கீங்களா? உங்க பொண்ணுன்னு ஒரு மாதிரி நீங்க உங்க புருஷனு மாறுங்களை கீழ்ப்படி நடத்துக்கோங்க. கடனை வாங்காதீங்க. கடனை வாங்கிட்டு அந்த துணி இந்த துணி வாங்கி உள்ள வச்சுக்காதீங்க. கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க விடுங்க. இயேசு உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். உங்க மாமியார் நீ ஒரு மாதிரி, உங்க அம்மான்னு ஒரு மாதிரி பார்க்காதீங்க. எல்லாரும் 2 பேர் ஒரே மாதிரி பார்க்குறங்க. தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நம்ம ஆசீர்வாதம் இருக்கிறோம். தேவனை நம்ம தொழுதி கொள்ளுக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோட
இருக்கிறார். எந்த விஷயத்திலையும் உங்க புருஷனை விட்டு நீங்க பேசாதீங்க. உங்க புருஷனை விட்டு தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க புருஷன் யாரோட ஒரு பொண்ணுகிட்ட பேசினா 2 பேருக்கு சத்சம்பந்தம் செய்யாதீங்க. அது ரொம்ப தவறு. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒந்தி சேரணும். ஒழுங்கு தேவை. ஒழுங்கா இருக்குது நீங்க கத்திக்கோங்க. 2வது பாருங்க, நீதிமொழிகள் 31வது வசனத்துல வந்து 20ல నుంచి 31 வரைக்கும் படிக்கும்போது அங்க ஒரு பெண் கால நேரத்துல ஏஞ்சி நல்ல வேலை செய்யறது நம்ம பார்க்கறோம். கால நேரத்துல ஏஞ்சி வேலை செய்யும் போது அவங்க வீட்டுக்கார அவங்க புருஷன் சொல்றாங்க, என்னோட மனைவி பலத்காரமுள்ள சாரி, பொறுமையுள்ள சாரி, பக்திகள் சாரி அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி புகழ்ந்து பேசுறாங்க அந்த மனைவி மாறங்களே. இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, சோம்பேறித்தனமா இருப்பீங்க. கால நேரத்துல எஞ்சி ஜெபிக்கிறது கத்திக்கோங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு எஞ்சி கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். 2வது, வீட்டு வேலைகள் ஒழுங்கா செய்யறோம், கொற்றங்களை கூட சரியா அடிக்க மாட்டீங்க, சரியான நேரத்துல பாத்திரம் தேய்க்க மாட்டீங்க, எங்க துணி அங்க வச்சுட்டு வாழ்றீங்க, இங்க துணி அங்க இருந்து வேற கதை பேசிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சோம்பேறிகளை வீட்டுக்குள்ளும் கர்த்தர் தங்க மாட்டார். நான் நிறைய வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணதுக்கு போவேன். அந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போது எங்க பார்த்தாலும் தூசி இருக்கும். அந்த மூலையில தூசி, இந்த மூலையில தூசி, எல்லா வீட்டுல தூசி இருக்கும். அந்த கிச்சனுக்குள்ள அடுப்புல பார்த்தா அவ்வளவு ஒரு அளவுக்கு இருக்கும், அவ்வளவுப்பட்ட ஒரு மண்ணு போல இருக்கும். அப்படி இருக்கும். அது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. நான் நினைப்பேன், இது கிறிஸ்டியானிட்டி குடும்பமா? இது இயேசு எங்க இருக்கிறார்? இந்த குடும்பத்துல இருக்க முடியுமான்னு சோம்பேறித்தனம் பண்றேன். பெண் அந்த வீடு கிளீன் பண்ணி வச்சுக்கிறக்கும் போது தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களோட புருஷனோட மனம் மாறிடும். வீட்டு வேலை நல்லா ஒழுங்கா சேர்த்துக்குது. மனைவி மாரங்கள் கத்திக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு தேவைன்னு தெரியுமா? வீட்டு வேலை நல்லா சுத்தமா வச்சுக்கிறது பழகணும். ஃப்ரிட்ஜ் ஆயினாலும், டைனிங் டேபிள் ஆயினாலும், யார் ஏது கபோர்ட்ஸாக இருக்கலாம், ஏது இருந்தாலும் நல்லா தொடச்சி கிளீனா வீடு பரிசுத்தமா வச்சுக்கிறத அந்த பெண் கத்துக்கணும். அப்படி கத்துக்கும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். சோம்பேறி இருக்கிற ஒரு பெண் குடும்பத்தையும் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு பெண் அன்னைக்கு துணி துவைச்சிக்கு போட்டுக்கணும். எல்லா துணி ஒரு பாஸ்கெட்ல போட்டு வச்சுக்கணும். அந்த மூலையில 2 துணி, இந்த மூலையில 2 துணி, 4 மூலையில துணி, அந்த துணி மடிக்க வைக்காம அப்படி போட்டு வச்சிருக்கிற பெண்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். பாத்திரத்தை அப்படி கழுவி வச்சுக்கணும். பாத்திரத்தை கடையாமி அப்படியே போட்டு வச்சு 2 நாளாயிரம் அப்படியே இருந்தனா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த சமைக்கிறது நல்லா சமைக்கிறது செய்யணும். இந்த வேலையெல்லாம் கரெக்டா பொறுப்பா செஞ்சுக்கிறதா ஒரு பொண்ணுக்கு வந்து அலங்காரமா இருக்கும். அந்த புருஷன் வந்து கீழ்படும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த பொண்ணுக்கு பொறுமை தேவையா இருக்கும். வெளியே போய் கத்தக்கூடாது. ஒரு பொண்ணு போய் கடை முன்னாடி நிக்கி கத்தக்கூடாது. ஒரு பொண்ணு வெளியே போய் புருஷனை கத்தக்கூடாது. ஒரு டைம் ஒரு பிரதர் இப்படி என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப கட்சியில ரொம்ப தோந்து ஸ்தானத்துலக்குள்ள இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி வசதி கம்மியா இருக்குதா, அவர் ரோட்டு மேல உட்காருன்ட்டு யாருக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தாலும் இந்த அம்மா ஒரு கத்தும். அப்படியே அந்த கத்ததுக்கு பயந்து அவர் ஓடி வீட்டுக்குள்ள வருவாரா. அது செய்ய ஆரம்பிக்கும் போது இவருக்கு ஒரு மாதிரி மனசு விட்டு போயிடுச்சு அந்த அம்மா மேல. என்ன இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாக்கு விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தொடங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் நான் கேட்டேன், ஏன் பிரதர் இந்த தப்பு பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்லும் போது, இந்த மனைவியோட காரியங்கள் எனக்கு பிடிக்கலதம்மா, அதுக்குதான் நான் இப்படி போயிட்டேன்னு சொல்லும் போது வேதனை ஆயிடுச்சு. அப்படி நீ போகக்கூடாது பிரதர்ன்னு சொன்னேன். இந்த காலத்துல பாருங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க செய்யற ஒழுக்கங்கள், நீங்க பண்ற காரியங்கள் ஒழுக்கமா இருக்கணும், பக்தியோட இருக்கணும். நிறைய பெண்கள்ல ஜபம் இல்லை, நிறைய பெண்கள்ல விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்க புருஷன் இன்னொருத்தரோட சம்பந்தப்பட்டு இருக்கலாம், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜபம் பண்ணும். கர்த்தர் உங்க மாத்தி தந்துருவார். தேவனை கொண்டு வந்து உங்க கையில ஒப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும் பொறுமையாயிரும். இன்னைக்கு டிவோர்ஸ்ன்னு சொல்லி பெண்கள் போறாங்க. நிறைய பொண்ணுங்கள் தப்பு பண்ணி வராங்க. அவங்கள அம்மா அம்மா கிட்ட எல்லா வார்த்தைகள் பேசுறதுக்கு நிறைய இருக்க பெண்கள் என்ன பண்றாங்கன்னா
புகுந்த வீட்டுல எந்த காரியம் நடந்தாலும் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற பழக்கம் உண்டு. எல்லா விஷயங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. புகுந்த வீட்டுல நடக்கிற காரியங்கள் அம்மா வீட்டுல சொல்லக்கூடாது. அம்மா வீட்டுல நடக்கிற காரியங்கள் புகுந்த வீட்டுல சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு பெண்ணை காணப்படணும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு காணப்படும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அந்த பெண்ணு என்ன பண்ண தெரியுமா? அதிக ஜெபிக்கிறது கத்துக்கணும். அதிக ஜெபிக்கணும். தேவனோட இருந்து ஜெபிக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு தேவையா இருக்குது. நீங்க ஜெபிக்கணும். தேவனோட இருந்து நீங்க ஜெபிக்கும் போது அதிக நேரம் உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோட ஜெபிக்கணும். இன்னைக்கு 2 மகன், ஒரு மகன் வெளிநாட்டு கனடா தேசத்துக்குள்ள MBA படிக்கிறாங்க. அந்த மகன் சிறு வயதில் சரியா படிக்க மாட்டார். அப்போ என்னோட பிள்ளைகள், என்னோட சொந்தக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இந்துசு உங்க மகன் படிக்க மாட்டார், அப்படிதான் இருப்பார், அப்படிதான் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கர்த்தரோட இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எப்படியாவது என்னோட மகனை தொடும் ஆண்டவரே, எப்படியாவது இந்த மகன் நீ சந்தியும் ஆண்டவரே, எப்படியாவது இந்த மகனை நீ தொட்டி ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். அப்படி நான் ஜெபிக்கும் போது இன்னைக்கு என்னோட மகன் 10th கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டார். +2 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டார். தீபா சாந்தரப்பா, இன்னைக்கு யாரோ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க உங்க பிள்ளைகள் சரியா படிக்கலான்னு சொல்லி நீங்க ரொம்ப கண்ணீர் விட்டது நான் பார்க்குறேன். மகளே, நீ உபவாசத்துல இருந்து தேவன் இடத்துல நீ ஜெபம் பண்ணும். உங்க பிள்ளைகளை படிக்க ஆண்டவர் கிருபை தருவார். அப்படிதான் இந்த மகனை அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உயிர் ஸ்தானத்துக்குள்ள இந்த மகனை வச்சிட்டார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீ அப்படி ஜெபம் பண்ணது பழகிடும். சோம்பேறி ஆவிகளை இருக்க வேண்டாம். வெளி உட்காரி பேசாதீங்க. அந்த கதை இந்த கதை பேசாதீங்க. இந்த குடும்பத்தை விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்தை விஷயம் இந்த குடும்பத்துல சேர விடாதீங்க. 2 பேரை நீ ஒழுங்கு பண்ணுங்க. மாமியார் பத்தி மருமகளுக்கும், மருமகளை பத்தி மாமியாருக்கு வார்த்தைகளை சொல்லாதீங்க. நீங்க உங்க மருமகள் எப்படி பாக்குறீங்களோ, உங்க பொண்ணுன்னு எப்படி பாக்குறீங்களோ, அதே காட்டுல உங்க மருமகளை கூட பார்க்குற அந்த கிருபை உனக்கு வேணும். அப்படி நீ வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் மாப்பிள்ளைன்னு பொண்ணுன்னு ஒரு மாதிரி, மருமகள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி நீதி இல்லாத காரியங்களுக்குள்ள தேவன் ஈடுபட மாட்டார். ஒரு பெண்ணுக்கு உழுக்கம் தேவை. ஒரு பெண்ணுக்கு உழுக்கத்தோடு அந்த பெண்ணு காணப்படும் போதுதான் தேவன் அந்த பெண்ணு விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆசீர்வதிச்சு கர்த்தர் கிருபை தருவார். 2வது பாருங்க, மத்தேயு சுசேஷத்தா 19:1 புருஷனும் பொண்டாட்டி 2 பேர் ஒருமனம் பட்டு இருக்கும் போது அவங்கள நடுவுல யாருமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது. புருஷனை பற்றி மனைவிக்கு, மனைவி பற்றி புருஷனுக்கு சொல்ற ஆட்கள் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் இணைஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். 2 பேர் ஒரு மாம்சமா ஒருமனம் பட்ட ஆவியா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்குள்ள யாருமே புகழ்ந்து கூடாதோ. அந்த 2 பேருக்குள்ள தாய்மார் கூட போகக்கூடாது. ஆபிரகாமுக்கு கலந்த கடவுளை சொல்றார், உங்க ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. இந்த ஆபிரகாம் மனைவி சாராமா என்ன பண்ணாங்கன்னா, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு, எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி போய் அகாரேன்னு ஒரு பெண்ணோட அந்த புருஷனுக்கு அந்த ஆபிரகாம் 2 பேர் சேர்ந்து சேனிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டு அப்புறம் கர்ப்பத்தை உண்டாக்குன அப்புறம் அவங்கள போய் செபிக்கிறாங்க. ஆபிரகாம் 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாங்க, சாராமுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள இயேசு தேவனு கடவுளை வரவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உங்க மனைவி என்ன சொல்றாங்களோ அது கீழ்ப்படி நடந்துக்கோ மகனேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட தேவன் இணைஞ்சிருக்கிற 2 பேர் புருஷனு பொண்டாட்டிக்குள்ள யாரும் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய தாய்மாருங்க அந்த மருமகள் வீட்டுக்குள்ள இருக்கல, இல்லைன்னா அந்த மருமகனுக்கு ஏத்து விட்டே இருப்பாங்க. உங்க மனைவி அப்படி பண்ணாங்க, உங்க மனைவி இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி 1க்கு 2 நினைச்சு சொல்லி கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள பிரிவினை உண்டாகிற ஜனங்க இன்னைக்கு உண்டு. ஒருவேளை நீ தாய் போல நினைச்சு உன்கிட்ட
ஏதோ ஒரு விஷயத்த உங்க மருமக சொல்லிருக்கலாம். அந்த விஷயத்த நீ வச்சுட்டு அதுக்கு 10 நீ ஆட் பண்ணி அந்த புருஷனுக்கிட்ட சொன்னா எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். அது அவர் மனசுக்குள்ள வச்சு சண்டை போடுவாங்க. அதுக்கு காரணம் நீ தான் ஆயிடுவீங்க. அந்த 2 பேருக்குள்ள யாரும் புகழ்ந்து கூடாது. எனக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நீ டிவோர்ஸ் வாங்க போறோம்னு சொன்னா நான் ஒரே வார்த்தை சொல்றேன், டிவோர்ஸ்க்குன்னு சொன்னா நாங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் கலந்து இருக்கிறோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இருக்கிறோம் அன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றேன். டிவோர்ஸ் வாங்குங்கன்னு சொல்றதுக்கு எந்த மனுஷுக்கும் அர்த்தத்தை இல்லை. 2 பேர் கடவுளை இணைந்து வச்சிருக்க 2 பேர் மாம்சமா இருக்கும் போது அந்த புருஷனு பொண்டாட்டிக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது. அவங்கள விஷயத்துக்குள்ள தலையிட்டு 1க்கு 2 பேசுறதுக்கும் யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது. இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு பாருங்க உனக்கு புருஷனுக்கு ஏற்றி விடுவாங்க, ஒரு பெண்ணு பாருங்க பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட சேர்த்து விடுவாங்க, பொண்ணுக்கு பொண்ணாதான் விரோதமா ஏத்துக்கிறாங்க. ரூத்தம்மா பாருங்க நயாமின்னு பார்த்து சொல்றாங்க, நீ நினைக்கிற கடவுளை தான் நான் வழங்குறேன், நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் ரூத்தம்முக்கு போயாஸ்த கல்யாணம் ஆகி ரூத்தம்மா சந்ததி 14வது அவரோட பேரனு தான் தாவீது. அந்த தேவீது சந்ததியில 14வது தரமா தான் ஏசேப்பு. ஏசாப்புக்கு நிச்சயமான மரியம்மா வயிற்றுல தான் இயேசு பிறக்கிறார். நம்ம சின்ன ஒரு டெசிஷன் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரும். அருமையான பெண்களை, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கலாம், நீங்க கண்ணீர் பட்டு இருக்கலாம், நீங்க அவமானப்படுத்தி இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்ல, நானும் ஒரு பெண்ணு தான். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுது நீங்க கத்திக்கோங்க. கர்த்தர் இடத்துல அதிக ஜெபிக்கிறதும் அதிக கர்த்தரோட பேசுறது கத்திக்கோங்க. அப்படி தேவன் உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். இயேசு விசேஷம் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்மளோட இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அருமையான ஜனமே, அருமையான பெண்களே, நீங்க எப்படி வாழறீங்க? இன்னைக்கு பாருங்க, நீ வீடு சுத்தமா வையுங்க, பொறுமையோடு இருங்க, குடிக்கிற மனுஷனை நீங்க நேசிங்க, அவருக்கு செய்வ இந்த கடமைகளை செய்யுங்க, அவருக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. மாமியாரா இருக்கிற நீங்க ஒரு மருமகளை நேசிங்க. ஒரு மருமகள் நல்லா இருந்த செஞ்சு நல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வருவாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் மருமகளை பத்தி குறை பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டு ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு போனேன். என்ன பண்ணுறாங்க மருமகளை பார்க்கலாமன்னு சொல்லி ஃபஸ்ட்டில் போய் பக்கத்து வீட்டில் விசாரிக்கும் போது அவங்களுக்கு சொன்னாங்க, மருமகளுக்கு தாய் இல்லை, தகப்பனார் இல்லை, ஒரு அனாதி. அந்த பொண்ணுன்னு பயங்கரமாக கொடுமைப்படுத்தி புருஷனுக்கிட்ட கூட பேசி விடாமல் பண்ணுதுமான்னு சொன்னாங்க. ரொம்ப இறுதியும் மடங்க வச்சு, ஐயோ வேதனையோடு நான் மேலே வந்தேன். நான் கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டேன். அப்போ ஒன்று இருதயத்தில் நினைச்சேன், அந்த அம்மா மேலே வந்ததுல நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்று மாறணும், இல்லைன்னா வீடு விட்டு போகணும் அன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தது. மனசுக்குள்ள நினைச்சேன், இந்த அம்மா போகணும் இல்லை மாறணும்னு சொல்லி. வெளியே வழங்கமா இந்த அம்மா ஆசிரியம்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஆட்டோவில் சாமானெல்லாம் போட்டு தூக்கி வெளியே போகுது அந்த அம்மா. அதுக்கப்புறம் அந்த அம்மா கன்சீவ் ஆகி நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்துட்டப்புறம் அந்த மாமியார் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கும்போது பழகிடுங்க. சந்தோஷமா இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுது நீங்க பழகிடுங்க. அப்போதான் தேவன் ஆசீர்வதிக்க. ஒரு பெண்ணுக்கு பொறுமை வேண்டும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஜெல்சி இருக்கக்கூடாது, வெச்சல் இருக்கக்கூடாது, நெருப்பு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு வந்து சுயநிலையமா இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு தேவையேந்து பொறுமை இருக்கணும். பொறுமை நல்லா இருந்தா போதும் நினைக்கணும். மற்றவங்க நல்லா இருந்தா பார்த்து சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட பெண்களா நீ காணப்படணும். இன்னைக்கு ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம் கர்த்தரோட சன்னிதானத்துல. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இத்தனை மக்கள் பெண்கள் ஆண்டவரே ரொம்ப வேதனையோட காணப்படுறாங்க ராஜா.
ரொம்ப துக்கத்தோட காணப்படுறாங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட கண்ணீரோடு அவங்கள காணப்படுறாங்க ராஜா. அவங்கள யாவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அந்த பெண்களை உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவங்கள மேல உன்னோட கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்கள மேல உன்னோட ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவமானப்படுறாங்க ராஜா, ரொம்ப துக்கப்படுறாங்க ராஜா, ரொம்ப கண்ணீர் விடுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே புருஷன் அன்பு இல்லாம தவிக்கிறாங்க ராஜா. ஒரு அம்மா யாருன்னு பார்க்குறேன் ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் நிலத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நிலத்துல வேலை செஞ்சுட்டு கஷ்டத்துக்குள்ள கடந்து போறாங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு சந்தோஷமே இல்லாமா. உன் வாழ்க்கையில நீ பிறந்த நாட்கள் முதல் இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டே இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் பிள்ளைகளை நல்ல வேலை கொடுத்தி உங்களை உயர்த்து ஸ்தானத்துக்குள்ள வெப்பி உன் பட்டணத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வர போறாங்கம்மா. அப்போதான் உங்க கஷ்டத்தை நீக்க போறார். ஒரு மாமியார் இருக்கிறாங்க, உனக்கு ரொம்ப தலைவலி அம்மா, எப்போ பார்த்தாலும் உங்க மருமக சண்டை போடுறாங்க, உனக்கு ஒரு கை நாள்ல சோறு கொடுக்கலாம், அப்படிப்பட்ட துக்கத்தை கூட காணப்படுறீங்க. மகளே நீ மன்னிக்க விடுமா. நீ மன்னிக்க விடும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் உன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாரோ ஒரு பிரதர்னை பார்க்குறேன், பிரதர் நீங்க குடிக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மனைவி உனக்கிட்ட பேசுறது இல்லை, சரியா சாப்பாடு கொடுக்கறது இல்லை, மீனெல்லாம் வதைப்பாங்க, மீன் சாப்பிட்டுடுவாங்க, இன்னைக்கு மீன் கூட ஒரு துண்டு உனக்கு கொடுக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட வேதனை அவமானத்துக்குள்ள இருந்து நீ போய் உங்க தாய்மார்கிட்ட சொல்லுவீங்க, இப்படியெல்லாம் செய்றாங்கன்னு சொல்லி. அருமையான மகனே தம்பி, இனிமேல வந்து தாய்கிட்ட சொல்லாதே. உங்க மனைவி பண்ற காரியங்களை பார்த்து உங்க தாய்கிட்ட சொன்னீங்கன்னா சண்டை உருவாக்கிட்டு இருக்குது. அதுலதான் உங்க மருமக இன்னும் உங்க மனைவி கசப்பு உண்டாக்குது உங்க மேல. இனிமேல சொல்லாத, ஞானமா நடத்துக்கும். தேவன் அந்த மனைவி நீ மாத்தி தரப்போறாரு மகனே, மாத்தி தரப்போறாரு. யாரோ ஒரு பிரதர் இருக்கீங்க, நல்லா குடிக்கிறீங்க, நீ சம்பாதிக்கிற பணமெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகுது, செலவாயிட்டு இருக்குது. ₹1 சம்பாதி ₹2 செலவாகிடுது. வீட்டுக்குள்ள ரொம்ப வருமான பாதிப்பு உண்டு, வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டமும் உண்டு. ஆண்டவர் சொல்றார், மகனே உன் வருமான பாதிப்பு நான் தொடரேன், உன் வருமானத்தை தொட்டி உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றார் ஆண்டவரே. ரீபா சாந்தரமா காந்தரபா ரபும் தரடன் திரீமா காந்தரபா சாந்தரபா ரபும் தரடன் திரீமா காந்த ரப சாந்தரமா காந்தரபா சாந்தரபா ரபும் தரடன் திரீமா சாந்தி ரீமா காந்தரபா சாந்தரமா காந்தரபா ரப சாந்தரமா காந்தரபா சாந்தி ரீபா. ஆண்டவர் சொல்றார், மகனை எவரோ இங்கே வந்து ரொம்ப கால்வலி இருக்குது, உனக்கு உடம்பு சரியில்லை, உன் கணவர் ஒரு ₹10 பணம் கொடுக்க மாட்டாங்க, நீ உங்க தாய் வீட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துக்கடியன்னு சொல்றாங்க. ரொம்ப துக்கமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்க அண்ணன் தம்பிகள் தான் உனக்கு பணம் கொடுக்கறாங்க தவிர உங்க கணவரை கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பொறுமையோட இரு. உனக்கு உங்க வயிற்றுக்குள்ள இருக்க மகன்கள் உங்க பிள்ளைகள் உன் கையில சம்பாதிக்கிற பணம் உங்க கையில கொடுப்பாங்க. உங்க கையினாலதான் காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க மகளே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாங்க மகளே. இன்னொருத்தர் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, எங்க பார்த்தாலும் பாத்திரம், எங்க வச்ச பாத்திரம் அப்படியே இருக்குது, பாத்திரம் கூட தேக்க மாட்டீங்க. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது பொறுமையை தந்தி பலத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறார். அந்த பாத்திரத்தெல்லாம் நீ தேக்கிற அந்த கிருபையும் அந்த பாக்கியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாங்க மகனே. மகளே ரேபா சாந்தி, யாரும் இங்க வாலிபன் பொண்ணு இருக்கீங்க, உனக்கு கல்யாணம் ஆகலாம், 30 வருஷம் 35 வருஷம் ஆகுது, கல்யாணம் ஆகாம நீ வேதனைப்பட்டு இருக்கீங்க. கடவுள் சொல்றார், உனக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு மகளே. கல்யாணம் ஆகிற பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்க போறார். சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும். ரேபா சாந்தி, யாரும் உங்க மருமக கன்சீவ் ஆகலாம், மலடின்னு சொல்லுறாங்க, கர்ப்பத்தை உண்டாக்கலாம். ஆண்டவர் சொல்றார்,
வர நாட்களுக்குள்ள ஒரு ஆண் குழந்தைங்க கத்தர் கொடுக்கிறார். உனக்கு கணவர் இறந்துட்டாரம்மா, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைனை தான் கொடுக்க போறாங்க தேவன். ரீப்பா விசுவாசி, நீ தானே சொல்லி விசுவாசி. ரீப்பா சாந்தரமா காந்தரபா ரபும் தருணந்தி ரீமா காந்தரபா சாந்தரபா நீ ரீப்பா காந்தரபா சாந்தி ரபும் தருணந்தி ரீமா காந்தரபா சாந்தரபா ராம காந்தா ரபி ரீபா ரபா சாந்தி ரீமா காந்தரபா ரபா காந்தரபா. யாரோ ஒரு கணவர் இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 மனைவி இருக்குது. நீ முதல் மனைவி நீ சரியா நேசிக்க மாட்டிய, முதல் மனைவிக்கு செய்வே இந்த கடமைகள் செய்ய மாட்டீங்க, எல்லாமே 2வது மனைவிக்கு தான் நீ அதிகமா செய்றீங்க. இது ரொம்ப தப்பு பிரதர். முதல் மனைவி கூட நீங்க செய்யுங்க. அம்மா உனக்கு உன் கணவரை செய்யாம இருக்கலாம், உங்க குழந்தைகளை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குழந்தைகள் மூலம் கர்த்தர் உனக்கு கிருபை தரப்போறார் மகளே. ஆண்டவரே, இந்த மாசத்தை முழுக நீ ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த மாசத்தை முழுக நித்தியம் சேனல் நடத்திட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த மாசத்தை முழுகும் கிருபை கொடுத்துட்டீங்க, உங்க நன்றி ஆண்டவரே. வருஷத்தை ஆண்டவரே நித்தியம் சேனல் மார்ச் மாசத்தை முழுசும் நடத்தும் ஆண்டவரே. இங்க குடும்பங்களெல்லாம் நடத்தும் ஆண்டவரே, ஊழியங்களெல்லாம் நடத்தும் ஆண்டவரே. ரீபா காந்தரபா சாந்தரபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தி ரீமா காந்தரபா சாந்தரபா ரபம் தருணன் திரி மகான் தரபா ஷான் தரபா ரபம் தருணன் திரி மகான் தரபா ஷான் தரபா ரப காந்தா ரபம் தருணன் தெரியும் ஷான் திரிபா. நீ ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. வர நாட்கள் முழுசும் ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா குடும்பங்களும் நீ காத்திருந்து நடத்தணுமான்னு சொல்லி இயேசு நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.